ஆனால் அவர் ரொம்ப வெற்றிகரமான காரியத்தை ரோமில் செஞ்சு வந்து நிறையா புறஜாதிகள் ஆண்டவரை நம்பினாங்க. ஓகே, ஆனால் அவர் ரொம்ப வெற்றிகரமான காரியத்தை ரோமில் செஞ்சு வந்து நிறையா புறஜாதிகள் ஆண்டவரை நம்பினாங்க. ஓகே, ஞாபகம் இருக்கா? இந்த சிறைச்சாலையில் கதவு தானாக திறந்துடும், ஆனால் இவர் போக மாட்டார். இவர் அங்கேயே தான் இருப்பார். அந்த சிறைச்சாலையோடைய பெரியவர், அந்த அந்த பர்சன் இன்சார்ஜ், அந்த காட், அவர் கத்தி எடுத்து தன்னை கொலை பண்ணிக்கணும்னு நினைப்பார். அப்போ சொல்கிறார், கொண்டா, நான் அங்கே தான் இருக்கேன், நான் அங்கே தான், எங்கேயும் போகல. சரியா? அந்த மனுஷனுக்கு என்னது ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி, ஆனால் பாருங்கள், ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறாரு. ஓகே, பட் எப்படி அவர் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு தான் காரியத்தை ஆண்டவர் வாய்க்கப்பட்டிருக்காரு பாருங்கள். அப்புறம் அந்த 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 அதிகாரிக்கு எவ்வளோ பவர் இருக்கும். ஒரு 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 குற்றவாளியை இல்லை தீர்ப்பு அறிவிக்காத ஒரு கைதியை வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் பிரசங்கம் பண்ணி அந்த முழு குடும்பமே ரசிக்கப்பட்டுச்சு. அங்கே தான் அந்த வசனம் வரும், நானும் என் வீட்டாரும் என்னது கர்த்தரே. ஸோ அந்த இடத்துல அவங்க அவர் ஃபேமிலியாகவே அவரும் அவர் குடும்பத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க, இயேசுவை நம்பினாங்க. ஸோ இந்த மாதிரி நம்புகிறாங்களா, அவங்க மூலமாக தான் அந்த சபை ஆரம்பிக்கும், அவங்க வீடுகளில் கூட்டம் நடக்கும். அப்படி தான் சுவிசேஷ பரவ ஆரம்பிச்சு. அல்லேலூயா. சரிங்களா? அந்த 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 சிறைச்சாலை தலைவரோட பேர் என்ன? ஓகே, ஒனிசிமஸ். ஓகே, நீங்கள் இது வந்து கொலோசியர் 4:9 வாசிக்கலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு ஆள் பேர் வந்து ப்ராஎத்தோரியன், அவரும் காட், சிறைச்சாலை காடு. ஓகே, பிலிப்பியர் 1:13 வாசிக்கலாம்.